டெய்லி 5:30 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது நண்பர்களே. அப்பப்போ வாய் வேற கால்வாய் கேட்டு மாதிரி திறந்துக்குது. அதனால் இன்றைக்கி 6 மணி போல் எழுந்திரிச்சிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு வானிலை கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நாளாக மண்டக்குளத்தில் இருக்கிறனால இன்றைக்கி தியானம் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு தியானத்துலேயே உட்காந்துட்டேன். தியானம் ஒரு 10 நிமிஷம் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் நண்பர்களே, ரொம்ப கடினமான விஷயம். அதையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம புத்தகத்தை வாசிக்க போயிட்டோம். புத்தகத்தை வாசிக்காட்டி நம்ம மண்டையெல்லாம் சூடாயிரும் நண்பர்களே. அதையும் வாசிட்டு இன்றைக்கான ஆங்கில குரலையும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் டான்சிங் இன் பப்ளிக் வித்தவுட் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ் யூ ஆர் அட் அ பீஸ் வித் ஹூ யூ ஆர். என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எந்த வகை ஆல்கஹாலும் எடுக்காமல் உங்களால் ஒரு பொது இடத்துல நடனமாட முடியுதுன்னா நீங்கள் தான் ஒரு அமைதியை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்ல வராங்க. அதனால் இனிமேல் சோசியல் ஆன்சிட்டியெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு நம்ம தான் கெத்துன்னு சொல்லி தவுளுத்தா சுற்றுங்க. நீ புக்கு படித்ததெல்லாம் போதும், வீட்டில் தண்ணி இல்லை, போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி மண்டையில் தட்டி எங்கள் அம்மா அனுப்பிவிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் சுத்தபத்தமாக கழுவி 2 குடம் தனியும் பிடிச்சி. இந்த ஒரு மோட்டிவேஷனில் யாரும் காலையில் வேலையில் போயிட்டு தவுளுத்தா சுற்றிடாதீங்க, நம்மளை வேலையோடு தூக்கிடுவாங்க. பொது இடத்துல நடனம் ஆகிறதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். அதையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வேலைக்கு தாமதமானனால ஒரு 8 to 5 வேலைக்கு சென்று விட்டு சாயங்காலம் போல் வந்தேன். சரி இன்றைக்கி ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை போட்டேன் நண்பர்களே. ரொம்ப முடியல, மைண்டெல்லாம் ஒரே மண்டை குழப்பத்தில் இருக்குது. நேற்றெல்லாம் ஷூவு பைக்கு எல்லாத்தையும் கழுவி முதுகெல்லாம் ஒரு பெண்டு கிழிஞ்சிருச்சு நண்பர்களே. அதனால் நம்ம இன்றைக்கி உடல் பயிற்சியில் எதுவும் செய்யலை. நேற்று கழுவி வச்ச ஷூவையே இன்றைக்கி ஷூலேஸ் போடுறதே ஒரு பெரும் போராட்டமாக இருக்குது. அதை உட்காந்து போட்டுட்டு இருக்கிறப்பல தான் நம்ம ஊர் சுல்லானுங்க வந்தானுங்க. வந்து அண்ணன் விநாயகர் சதுர்த்தி வேறு வருது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தந்தால் செலவு வைப்பேன்னு சொல்லி நம்ம பற்றி கேட்டனால சரி நம்மளும் ஒரு பெரிய மனசு பட்டு ஒரு 50 ரூபா தண்டோம் நண்பர்களே. அவங்களும் நம்ம ஒரு பெரிய ஆள் நினச்சிட்டு அவங்களும் போயிட்டாங்க. நானும் ஸ்ரீயை கூப்பிட போயிட்டேன். வர வழியில் சரியான நடி போட்டுட்டு இருந்தேன். என்கிட்ட இயரிங்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு சரி பாவம் புள்ளன்னு சொல்லி காந்திபுரம் பக்கம் நின்று ஒரு இயரிங்ஸையும் வாங்கிட்டு 2 பேருக்கும் செம்ம பசி எடுத்துருச்சு. அப்படியே கோல் கப்பி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். இங்கே பாருங்கள் வாயை பாதாள குழி மாதிரி எவ்வளோ பெருசு திறக்கிறான்னு சொல்லி கோல் கப்பின்னு எதுவுமே அப்படியே ஜாலியாக நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அடுத்த வாழ்க்கையில் பார்ப்போம். பை பாய்.